ஃபேமிலிஸ் விஜய் அண்ணாவை பற்றி பேச எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னதான் அவர் ஹீரோவாக இருந்தாலும், இப்போ அரசியலுக்குள்ளே வந்தாலும், ஆனால் அவர் தப்பான உறவில் இருந்திருந்தால், ஒரு வேளை அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கார். பல கோடி மக்களுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு ரோல் மாடலாக எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார். அவர் அப்படி இருக்க மாட்டார். இருந்தாலும் இருந்திருந்தால், ஒரு பொண்ணாக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த உறவுலேருந்து வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கூட, உங்கள் பசங்க கூட, உங்கள் பையன் வயசு தான் எனக்கும். ஆனால் எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப மன உடைச்சல் ஆளாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணணும். நீங்கள் எங்களுக்காக வரீங்க, ஆனால் உங்கள் ஃபேமிலியும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். உங்கள் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு மனதளவில் தைரியமாக இருங்க. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் உங்களை ஃபேக்காக அஃபெக்ட் பண்ணலாம், நிறைய அட்டாக்லாம் வரலாம். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒரு வேளை இருந்திருந்தால் மாற்றிக்கோங்கன்னா, நீங்கள் அந்த அஃபேர்லேருந்து வெளியில் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கூட பேச்சுவார்த்தையை நடத்தி, அவங்க கூட, உங்கள் பசங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இதை எப்படி சுலபமாக முடிக்கணுமோ அதெல்லாம் முடிங்க. ஏன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், அவங்க வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹாப்பினஸ் அந்த சங்கீதா அவங்க மூஞ்சில் ஹாப்பினஸ் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் பொது இடத்துல கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறவராங்க இப்படி பண்ண போகிறாரு. நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கார். அவர் எப்படி அந்த தப்பு பண்ணிட போகிறாரு? த்ரிஷா கூட வெளியில் எங்கெங்கேயோ சுற்றுனதுக்காக த்ரிஷா அவங்க லைஃப் மீன்ஸ் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுல்ல. இவ்வளோ ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு அரசியலுக்குன்னு வந்தாருன்ட்டு அவருக்கு இவ்வளோ அடி மேலே அடியாக கொடுப்பாங்க. நிஜமாக இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் விஜய் சமாளிச்சிருவார். அண்ணா மேலே நம்பிக்கை இருக்குது. யாரும் அவங்கள குறை சொல்லாதீங்க. உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. உண்மை வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. இப்போ யாருக்கும் பேச தகுதி இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், விஜய் அண்ணாவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவங்க ஒய்ஃப் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை அவங்க ஒய்ஃப் மேலே எல்லா கரெக்டான ரீசனாக இருந்திருந்தால் விஜய் அண்ணா மாறுங்கன்னா ப்ளீஸ் அண்ணா. அவருக்கு 27ன்ற டேட்டே அவருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்காட்டுக்கு. அது செட்டே ஆகலை. அக்டோபர் 27 தான் அவர் ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில். அடுத்தது செப்டம்பர் 27, அக்டோபர் 27 அவர் அந்த கரூர் விஷயம் நடந்தப்போ சென்னையில் போய் ஆஜரானார். செங்கோட்டையன் அவங்க கட்சியில் 27 தான் சேர்ந்தாங்க. டிசம்பர் 27 ஆடியோ லான்ச் நடக்கலை. இப்போ February 27 டைவர்ஸ் கேஸ்.